ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸோட மாம்பாக்கத்தில் சேலுக்கு அவைலபிளாக இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி புரோக்கரேஜ் ஃப்ரீ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் வாங்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டு சீக்கிரமாகவே சேல் பண்ணி தரோம். இந்த ப்ராப்பர்ட்டி மாம்பாக்கம் டு மேடவாக்கம் கனெக்ட் பண்ணுற மெயின் ரோட்ல இருந்து செகண்ட் பிளாட்டாக இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ரீ அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிஸோட பக்கத்து பில்டிங்கே நம்ம அபார்ட்மெண்ட் தான். நம்ம ப்ராப்பர்ட்டி மாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸாக்டா 300 மீட்டர்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி மாம்பாக்கம் வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து 750 மீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. விஐடி யூனிவர்சிட்டியில இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி 1.5 கிலோமீட்டர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்தளவுல ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வண்டலூர் வழியாவும், ஓஎம்ஆர்ல இருந்து கேளம்பாக்கம் வழியாவும், மேடவாக்கம்ல இருந்து சித்தாலப்பாக்கம் வழியாவும் நிறைய கனெக்டிங் ரோட் ஆக்சஸ் அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இங்க இருந்து ஆல் ஓவர் தி சென்னை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறையவே இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் பொறுத்தளவுல டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல அபார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கு நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபரா 1 சவரன் ஆஃப் கோல்டு காயின், ஒரு பிராண்ட் நியூ ஸ்கூட்டி, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த அபார்ட்மெண்டோட லேண்ட் பாத்தீங்கன்னா 2200 ஸ்கொயர் ஃபீட். இதுல 3 ஃப்ளோர்ல 6 வீடுகள் கட்டியிருக்காங்க. 6 வீடுகளுமே பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்லே அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல 80% ஒர்க் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் லிஃப்ட் ஃபிக்சிங், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் தான் பெண்டிங்ல இருக்கு. இதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி சர்வைலன்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கவர்டு கார் பார்க்கிங் மாதிரியான அம்யூனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 6 அபார்ட்மெண்ட்ஸ்க்குமே செப்பரேட்டா கார் பார்க்கிங்ஸ் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங் பொறுத்தளவுல ஒரு பெரிய சைஸ் செடான் கார் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஷியஸா தான் கொடுத்திருக்காங்க. எல்லா அபார்ட்மெண்ட்ஸுக்குமே 3 ஃபேஸ் இபி லைன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல 3 வீடுகள் பாத்தீங்கன்னா 937 ஸ்கொயர் ஃபீட்லயும், 3 வீடுகள் 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க மாதிரி பிரீமியம் 2 BHK அபார்ட்மெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்டோட ப்ரௌச்சர்ஸ், ஃப்ளோர் பிளான் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 3 ஃப்ளோரையும் ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு. இந்த சைடுல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயில்ஸோட ஸ்டார் கேஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 2 டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ்ல ஒரு டைப்பையும் இப்ப கம்ப்ளீட்டா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியால இருக்க அபார்ட்மெண்ட் தான். இப்ப நீங்க பாக்குறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த வீட்டோட மெயின் டோர் பொறுத்தளவுல உங்களுக்கு டீக் வுட்ல வந்துரும். இந்த டோருக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸ்க்கு ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் கொடுத்திருக்காங்க. இந்த ஹாலோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 13 into 10 ஃபீட்டா இருக்கு. 10.9 into 9 ஃபீட்ல ஒரு டைனிங் ஹால் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சனை பாத்துறலாம். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங்ல கொடுத்திருக்காங்க. இந்த கிச்சனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு சிங்க்குமே அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு பெரிய விண்டோவும் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் பொறுத்தளவுல 9.4 into 7 ஃபீட்டா இருக்கு. இங்க ஒரு லேஃப்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கிச்சனுக்கு பக்கத்துல இந்த சைடுல இங்க ஒரு பால்கனி இருக்கு. இந்த பால்கனியோட சைஸ் பொறுத்தளவுல 3.4 into 9 ஃபீட்டா இருக்கு. இங்க வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க. இந்த ரூமோட சைஸ் பொறுத்தளவுல 10 into 9 ஃபீட்டா இருக்கு. ஒரு டபுள் காட் பெட் போட்டு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஸ்பேஷியஸான ரூமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 சைடுல விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரூமோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 10 into 9.1 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூம் அட்டாச்டா இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அவைலபிளா இருக்கு. கிளாசெட் பொறுத்தளவுல பையரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்தியன் ஆர் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க காமனா ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதுலயும் பையரோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 937 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியால இருக்க செகண்ட் டைப் அபார்ட்மெண்ட்டை பாத்துறலாம். வீட்டு
வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு விண்டோவோட லிவிங் ரூம் கம் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பொறுத்தளவுல 17.4 இன்டூ 10 ஃபீட்டா இருக்கு. 7.4 இன்டூ 10 ஃபீட் டைமென்ஷன்ல இங்க ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவை பார்த்துடலாம். கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல்லாவே கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிச்சன் சிங்க் அவைலபிளா இருக்கு. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 6 இன்டூ 10 ஃபீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 10 இன்டூ 13.6 ஃபீட்டா இருக்கு. இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்சா இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. எல்லா ரெஸ்ட் ரூமுக்குமே நல்ல வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ரூம்க்கு அட்டாச்சா இங்க ஒரு பால்கனியும் இருக்கு. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 4.4 இன்டூ 7.3 ஃபீட்டா இருக்கு. ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். 9.4 இன்டூ 10 ஃபீட் டைமென்ஷன்ல இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல கபோர்டுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அபார்ட்மெண்ட்டோட டெரஸ் ஏரியாவை பார்த்துடலாம். டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாவே வெதர் ப்ரூஃபிங் கூலிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இங்க ஒரு பெரிய சைஸ் வாட்டர் டேங்க் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியால தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. 850 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 43 lakhs இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன். 937 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியாக்கு பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 48 lakhs இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. மாம்பாக்கம்ல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.